வணக்கம். நேற்று வீடியோவில் நமக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 26,200 நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,920 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே இறங்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து ஃப்ளாட்டாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 26,50லேருந்து 25,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக வந்து இருக்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து எடுக்கணும். ஒரு ஸ்பைக் வந்து கொடுத்துட்டு நம்மளை வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னாலே அந்த மாதிரி ஒரு ஸ்பைக் தான் வந்து நடந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகிற மாதிரி வந்து ஒரு ஜிக்ஸாக் வந்துலாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 படி சம்திங் அந்த ரேஞ்சிலே வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிடுச்சு, மேலே போயிடும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருந்தாங்களோ எல்லாத்தையும் வந்து ட்ராப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இது ரொம்ப ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஓகே ப்ரைஸ் வந்து சேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸில் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இப்போது வரைக்குமே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 25,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்குது இல்லையா, ஸோ அப்படி உடைக்கும் போது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு 25,700 நோக்கி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 25,900 அப்படிங்கிறது வந்து எப்படி ஹோல்டாக போகுதா இல்லையா அப்படிங்கிறது தான். இன்கேஸ் ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மட்டும் நமக்கு வந்து இந்த 25,700 நம்ம வந்து டச் வந்து பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து மறுபடியும் வந்து போகும். அப்படி போகும்போதும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அது நேற்றே வந்து சொல்லியிருந்தேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ மறுபடியும் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதை கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிரமப்படும். ஸோ அப்படி சிரமப்படும் போது அப்படின்னா மறுபடியும் வந்து கீழேயும் வந்து இறங்கலாம். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நியர்பை இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் மாதிரி வந்து இருந்தது. அந்த ரெசன்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மேலே வந்து போயிருந்தது. ஆனால் ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது பெரும்பான்மையான நேரத்தில் ப்ரைஸ் வந்து அகெயின் சேம் அந்த இடத்துக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் வந்து டேர்ன் பண்ணுது அப்படிங்கினா மட்டும் நாம் வந்து அப் ட்ரெண்ட் பற்றி வந்து யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூமு, கேண்டல்ஸு, இதெல்லாம் வந்து நியூஸு, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து இருக்கும். இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து கீழே தான் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் அப்பில் வந்து போச்சு இல்லையா, அப்பயே நாம் வந்து சொல்லியிருந்தோம் இந்த ப்ரைஸ் நமக்கு வந்து மறுபடியும் இந்த 26,300, 200 வந்து தாண்ட முடியல அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அது மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே ஒரு 26,230க்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்க முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து வருதா அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது இல்லையா, அந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25,700 அந்த ஜோனுக்கிட்டே வந்து வந்துருச்சு. அப்போ என்ன நடக்கலாம், இந்த இடத்துல சின்னதாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா நமக்கு வால்யூமு ப்ளஸ் வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் புல்லிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணலாம். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயமும் நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து கணக்கில் வந்து சேர்த்த முடியாது, ஏன்னா அது வந்து நார்மலாக வந்து போயிட்டுருக்கு. ஆனால் சில்வர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸப்ஷனல் புல் ரேலி அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது.
இன்றைக்கி சடனாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கீழே வந்து இறக்கம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே வந்து மேலே வந்து போயிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு ஸ்டெடி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ரியாக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு, சில்வரு, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வந்து போகுது. இது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு இயர்-எண்டுக்காக அந்த ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து எடுக்கிறாங்களா, அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குதா, ஒரு இன்சைடர் நியூஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து தெரியல. அது வரும் நாட்களெல்லாம் நமக்கு வந்து வெளியே வரும். ஸோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். ஆனால் நம்மள மாதிரி ஒரு எண்ட் யூஸருக்கு வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் கோல்டில் ட்ரேட் எடுக்கிறது, சில்வரில் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேடுங்க. எஸ்பெஷலி இன் சில்வர் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வால்டிலிட்டி கொடுக்குற ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இப்போ கரண்ட்டாக இன்னும் அதை விட பயங்கரமான ஒரு ரிஸ்க்காக வந்து இருக்கும். வால்டிலிட்டிக்கு வந்து பஞ்சமே வந்து இருக்காது நார்மல் நாட்கள்லேயே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் அதை விட டபுள் மடங்காக வந்து வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து சில்வரில் வந்து ட்ரேட் எடுங்க. ஹோல்டு பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் நமக்கு வந்து கீழே இறங்கிட்டுருக்கு, கமாடிட்டியும் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து கீழே வந்து இறக்கிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு ஒரு சேனல் மாதிரி தான் நமக்கு வந்து போயிட்டுருக்கு இது வரைக்குமே. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சேனலை விட்டு மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய பேர் ட்விட்டரில் சரி, ஃபேஸ்புக்கில் சரி, இன்னும் இந்த சோஷியல் மீடியாலலாம் வந்து வாட்ஸ்அப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவில் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிறலாம் எனக்கு வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுற இடத்துல வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்த தாண்டி வந்து ப்ரைஸ் மேலே போனாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, அப்போ தான் நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். அது வரைக்கும் நாம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்து முடிவு எடுக்கக்கூடாது, நெகட்டிவ் வந்து முடிவு வந்து எடுக்கக்கூடாது. இன்ட்ராடேயில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வந்து வெளியே ஓடி வந்துடணும். அவ்வளோதான் நாம் வந்து பண்ண முடியும். ஏன்னா வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக வந்து இல்லை. ஸோ ட்ரேட் எடுத்து அதை ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு உள்ளே போனோமா வெளியே வந்தோமா அப்படின்ட்டு இருக்கணும். ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்து ஓடி வந்துடணும். ஸோ நம்ம வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும். இப்போ ஓவராலாக மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவாக போன மாதிரி நமக்கு வந்து காமிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தெளிவாக ஒரு முடிவு வந்து எடுக்கலாம். ஒரு வால்டையான ஒரு மூவ் வந்து கொடுக்கும்போது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டில் நிஃப்டி 50 இந்த சேனல் டவுன் ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் இந்த 26 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,920 வரைக்கும் வந்து வந்துட்டாங்க. ஸோ எந்த கேண்டில் நமக்கு வந்து ஒரு ப்ரிண்ட் அதை அங்கே பாருங்கள். ஸோ வால்யூமை ஏன் வந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து கரெக்டாக ஒரு 11 மணி கேண்டில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். கரெக்டாக 11 மணி வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ த்ரூ கேண்டலும் அப்படியே ஃபுல்லாக நமக்கு வந்து டவுன் சைடு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 26,000 உடச்சிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் வந்து ஆகிருக்கு. இதுவே இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்காது. ஒன்று யூட்டன் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அந்த 25,220 கூட வந்து இருக்க மாட்டாங்க. அப்படியே இந்த இடத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து வால்யூம் பாருங்கள் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,900 வந்து இருக்கும்.
25,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா 25,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 26,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 26,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ண கேண்டில், கரெக்டாக வந்து 11 மணி கேண்டில். நிஃப்டி 50ல் நமக்கு வந்து கரெக்டாக வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுறது கீழே வந்து இறங்கியிருக்குது. இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட்டே வந்து பண்ணலை, அதாவது வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இது மாதிரி கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு அப்ட்ரெண்ட் மாதிரி வந்து போயிடுச்சு. நிஃப்டி 50யாவது நமக்கு வந்து கீழே வந்து இறங்கி இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் சப்போர்ட் பண்ணாத ரீசனுக்காக மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து மேலே வந்து போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து கீழே இறங்கின உடனே ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு கீழே வந்து இறங்கியிருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு செல்லிங் சைடு வந்து போயிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து லாஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு பிரேக் டவுன் பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். வால்யூம் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக வந்து இருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 58,800 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 58,600 இதை நோக்கி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 59,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் எங்கே தேடுறதுனே வந்து தெரியல, வால்யூமே வந்து கண்ணுக்கு வந்து தெரியல. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸில் வந்து ஒரு ஓப்பனிங்லேருந்து செல்லிங் தான். கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:20 வரைக்கும் வந்து செல்லிங் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக வந்து மொமெண்டம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 84,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 84,400 வந்து இருக்கலாம். 84,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 84,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் காலையில் கொஞ்சம் ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 930 935 அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் அடித்து விட்டுட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. நாம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு 13,650 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை, அங்கேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,600 வந்து இருக்கும். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.